எல்ஐசியில் முக்கியமான பிளான் என்றாலே இந்த பிளான் சொல்லலாம். ஏன்னா இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஃபர்டு ஆன்விட்டி பிளான் சொல்லுவாங்க. ஏன்னா சிங்கிள் ப்ரீமியம் பிளான் தான். உங்கள் பென்ஷனை நீங்கள் தள்ளி வாங்கிக்கலாம். என்ன பிளான் பார்க்குறீங்களா? நம்ம எல்ஐசியோட ஜீவன் சாந்தி பிளானை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். பிளான் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 758. இந்த பிளானில் நம்ம லம்பாக ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம தள்ளி வாங்கிக்கலாம். டெஃபர்ட் பென்ஷன் 1 இயருக்கும் தள்ளி வாங்கிக்கலாம், இல்லை 5 வருஷம் தள்ளி வாங்கிக்கலாம். 1 இயர் தள்ளி வாங்கும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வரும், 5 வருஷம் தள்ளி வாங்கினா என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வரும்ன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டோட லிங்க் ஆகாத பிளானு, நான் லிங்க்டு பிளானு, நான் பார்ட்டிசிபேட்டிங் பிளான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் போனஸ் டிக்ளேர் ஆகாது. ஆனால் கேரண்டீட் பிளான் இது. ஏன்னா என்ன அமௌண்ட் சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டில் ₹1 கூட குறையவே குறையாது. என்ன ஆன்விட்டி, மந்த்லி ஆன்விட்டியா, மந்த்லி என்ன பென்ஷன் வாங்குறாங்க, குவார்ட்டர்லி என்ன வாங்குறாங்க, ஆஃப் இயர்லி என்ன வாங்குறாங்க, இயர்லி என்ன வாங்குறாங்க, என்ன ஃபிக்ஸடாக சொல்கிறாங்களோ இது ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க உங்களுக்கு. நீங்கள் இன்றைக்கி இந்த பிளானை எடுத்தாலும் ஒரு 10 வருஷம் கழித்து இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லியிருக்காங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் வாங்குவாங்க, குறையவே குறையாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 30 இயர்ஸு, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 79 இயர்ஸ் வரைக்கும் இந்த பாலிசிக்குள்ளே உள்ளே வரலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பிளானில் உங்களுக்கு சம்மர் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1,80,000, மேக்ஸிமம் வந்து அன்லிமிட்டட். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த பாலிசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட பென்ஷனை நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். 1 இயருக்கு வாங்கலாமா, 2 இயருக்கு வாங்கலாமா, இல்லை 3 இயர் கழிச்சு வாங்கலாமா, இல்லை 4th இயர் கழிச்சு வாங்கலாமா, இல்லை 5 வருஷம் கழிச்சு வாங்கலாமான்றது நீங்களே முடிவு எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் லைஃப் இருக்குது. அதாவது இந்த டெஃபர்டு ஆன்விட்டி ஃபார் சிங்கிள் லைஃப்பும் இருக்குது, டெஃபர்டு ஆன்விட்டி ஃபார் ஜாயின் லைஃப்பும் இருக்குது உங்களுக்கு. இதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தாங்க இருக்குது. உங்கள் மந்த்லி பென்ஷனாக இருந்தால் மினிமம் ₹1000 இருக்கணும், குவார்ட்டர்லி பென்ஷனாக இருந்தால் மினிமம் 3000 இருக்கணும், ஆஃப் இயர்லி பென்ஷனாக இருந்தால் மினிமம் 6000 இருக்கணும். இதே இயர்லி பென்ஷனாக இருந்தால் உங்களுக்கு மினிமம் 12,000 இருக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ ஜாயின் லைஃப்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேரண்ட்டு, கிராண்ட் பேரண்ட்டு, சில்ட்ரனு, கிராண்ட் சில்ட்ரனு, இல்லை சிப்ளிங், ஒய்ஃபு, இல்லை அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாரை வேணாலும் அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா நாமினியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே வந்து பென்ஷன் வாங்குற மாதிரி இருக்குது. இப்போ 2 பேரும் பென்ஷன் வாங்குற மாதிரினா ப்ரைமரி பாலிசிதாரர், செகண்டரி பாலிசிதாரர்னு சொல்லுவாங்க. இப்போ ப்ரைமரி பாலிசிதாரர் அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் பென்ஷன் அமௌண்ட் வாங்கிடுவார். அவருக்கு பிறகு அவங்களுடைய நாமினி இருப்பாங்கள்ல, அவங்க நாமினிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களோட நாமினிக்கு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பாலிசியில் உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா பாலிசி எடுத்து 3 மந்த் கழித்து நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த பாலிசியில் சரண்டர் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எப்போ பணம் தேவை இருக்கோ அப்போ நீங்கள் சரண்டர் பண்ணி எடுத்துக்கக்கூடிய வசதியும் இதில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, 80C பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு 30 வயசு உள்ள பர்சன் வந்து இந்த பாலிசிக்குள்ளே வராருன்னு நம்ம எடுத்துப்போம். ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 10 லட்சம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் கழித்து அதுக்கப்புறம் பென்ஷன் வாங்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ 1 இயர் கழித்து அவர் வாங்குறாருன்னா 67,500 வந்து பார்த்திங்கன்னா இயர்லி பென்ஷனாக வாங்குவார். இதே ஆஃப் இயர்லி வந்து பார்த்திங்கன்னா 33,075 வாங்குவாங்க. இதே குவார்ட்டர்லி வந்து பார்த்திங்கன்னா 16,379 பென்ஷனாக வாங்குவாங்க. மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 5,400 வந்து பார்த்திங்கன்னா பென்ஷனாக வாங்குவார். இதே வந்து அவர் ஒரு 5 வருஷம் தள்ளி போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இந்த 1 இயர் தள்ளி போட்டார்னா அவர் வந்து 6.75% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்குவார். இதே வந்து ஒரு 5 வருஷம் அவர் தள்ளி போடும்போது 8.5% வந்து அவர் வாங்குவார். இயர்லி பென்ஷனாக இருந்தால் 85,000 வாங்குவார். ஆஃப் இயர்லினா 41,650 வாங்குவார். குவார்ட்டர்லினா ஒரு 20,613 வாங்குவார். மந்த்லினா ஒரு 6,800 பென்ஷன் வாங்குவார். அவர் என்ன இயர்லி 85,000 வாங்குறாருன்னா அவர் எத்தனை வருஷம் வாழ்நாள் முழுவதும் இருக்காரோ லைஃப் லாங்காக அந்த பென்ஷன் வந்து வந்துகிட்டே இருக்குங்க. எங்கேயுமே குறையவே என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லியிருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து குறையவே குறையாது. அது மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 30 வயசுக்குள்ளவங்க பென்ஷன் வாங்கினா என்னன்றது நம்ம பார்த்தோம். இதே ஒரு 67 வயசு வந்து இருக்க பர்சன் வந்து இந்த பாலிசிக்குள்ளே வராரு, ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன், அவருக்கு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவருக்கு வருஷத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 1,10,000 பென்ஷனாக வரும். அதாவது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% பென்ஷன் கொடுப்பாங்க, அதிகமாக கொடுப்பாங்க அவருக்கு. இதே ஆஃப் இயர்லினா 49,490 வரும். இதே குவார்ட்டர்லினா ஒரு 24,498 வரும். இதே மந்த்லினா 8,080 வருங்க.
ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்கும். அது இல்லாமல் இந்த பாலிசியில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெத் இன்க்ரீஸிங் ரிஸ்க் கவர் இருக்குது உங்களுக்கு. அதாவது அவர் பாலிசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டில் என்ன அமௌண்ட் பண்ணியிருக்காரோ அதுலேருந்து 5% வந்து அதிகமாக தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த பாலிசியில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் ரிஸ்க் கவர் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு 10 லட்சம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவர் மந்த்லி பென்ஷனாக எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மந்த்லி பென்ஷனாக ஒரு 5 வருஷத்துக்கு டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா அவரோட மந்த்லி பென்ஷன் என்ன அமௌண்ட்டோ அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங் ரிஸ்க் கவராக அவருக்கு ஏறிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு 1 இயருக்கு வந்து ரிஸ்க் கவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,75,840 வரும். இதே வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து ரிஸ்க் கவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11,56,580 வரும் உங்களுக்கு. இதே வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,27,750 வரும் அவருக்கு. இதே வந்து ஒரு 4வது வருஷத்தில் அவருக்கு ரிஸ்க் ஏதாவது ஆகுதுன்னா அப்போ 13,03,376 வரும். இதே அவரோட 5வது வருஷத்தில் வந்து அவருக்கு ரிஸ்க் ஏதாவது ஆகுதுன்னா 13,79,200 கிடைக்கும். ஏன்னா வந்து அந்த அவருடைய அந்த டெஃபர்மெண்ட் பீரியட் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த மந்த்லி பென்ஷனோ இல்லை குவார்ட்டர்லி இல்லை ஆஃப் இயர்லி இயர் எந்த மோனில் எடுக்கிறாரோ அவர் எந்த வருஷம் எடுக்கிறாரோ எந்த மந்த் எடுக்கிறாரோ அந்த வருஷத்தோடைய அந்த ஆன்யூட்டி வந்து பார்த்திங்கன்னா அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரிஸ்க் கவரில் ஏறிட்டே இருக்கும். ஏன்னா வந்து இதே வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஒரு எப்படி போடுறாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போட்டிருக்காங்க, அன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்குறாங்க, ஒரு 9% வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து 10 வருஷம் இப்போ தொடர்ந்து அதை எப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதே இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த வருஷம் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போதோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுப்பாங்க. இதே எல்ஐசியில் நீங்கள் இந்த ஜீவன் சாந்தி இந்த பிளான் எடுக்கும்போது நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் சரி, இப்போ எடுத்து ஒரு 10 வருஷம் நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் சரி, இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்கிறோமோ